இருக்கீங்க? இது என்னன்னு பார்த்தீங்களா? இதுதான் கேரட்டு, அப்புறம் பீட்ரூட்டு. நான் வந்து சமையலுக்காக இத வந்து துருவி எடுத்தம்போது எனக்கு ஒரு ஐடியா வந்தது. அது வந்து பெரிய சைஸ் பீட்ரூட்டா வாங்குனதுனால, அதில வந்து நம்ம அவ்ளோ நல்ல இதுவா இருந்தது. பாருங்க லிப்ஸ்டிக்கே வேணாம் போல இருக்கு. அந்த மாரி ஒரு நல்ல பிரைட்டா இருந்தது. அத வச்சு நான் செஞ்சு பார்த்தேன் பாருங்க. எவ்ளோ அழகான ரோஸ் பாருங்க. எவ்ளோ அழகா இருக்கு பாருங்களேன். இயற்கையா நமக்கு குடுத்த இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அதையே பாருங்க இந்த மாரி கிரியேட் பண்ணேன். நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இன்னும் நெறைய நம்ம இதே மாரி டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணலாம். அப்புறம் பாருங்க இந்த ரோஸ் எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. இதுக்கு வந்து லீஃப் மாரி கட் பண்ணேன். அப்படியே சைடுல வச்சு ரோஸ். எவ்வளோ பெட்டல்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்ல பெரிய சைஸில் ஒரு 1/2 kg அளவு 1/4 கிலோ அந்த மாதிரி பெரிய நீல வாக்கில் உள்ள பீட்ரூட்டாக வாங்கிக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் டயத்தில் இதை வந்து நீங்கள் செட் பண்ணலாம். அதை இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இந்தமாரி சீவறதை காட்டுறேன். இந்த மாதிரி சீவி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து சீவினதுனால இந்த மாதிரி ரோஸ் கலராக இருக்குது. அதுமாரி சீவி எடுத்துக்கோங்க. சீவி எடுத்ததை ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் உள்ளே இருக்கும்ல அந்த ஒரு இது கிடச்சிரும். அதுக்கப்புறமா அதையே வந்து நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இதை முறைப்படி கற்றுக்கிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ஆர்ட்டு. நமக்கு கல்யாணத்துலலாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி ஒன்று ஒன்றா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள். இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி மடித்து விட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து நமக்கு ஒரிஜினல் ரோஸ் மாதிரியே இருக்கும். அந்த அளவு க்ரியேட்டிவாக வரலைன்னா கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே நீங்கள் வந்து கையை வந்து அப்படியே பிடிச்சிக்கணும். அடியில் விட்டுட்டிங்கன்னா அது பண்ணுறவங்க கல்யாணத்துலலாம் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து அடியில் ஒரு குச்சி மாதிரி வச்சு அதில் ட்ரை பண்ணுறாங்க. நம்ம வந்து இதே மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா செட் பண்ணி அப்படியே கொண்டு வந்துடலாம். அதுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அழகான ரோஸ் வந்து ரெடி ஆகிடும். இது மாதிரி கூட நீங்கள் அந்த லைட்டாக இந்த மாதிரி சுற்றுனீங்கன்னா கூட நல்லாயிருக்கும். இப்போ நடுவில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு மெல்லிசாக ஒன்று திருவி வச்சதை அப்படியே நீங்கள் சுற்றி அதை கொண்டு வந்து அப்படியே உள்ளே வச்சிட்டிங்கன்னா ரோஸோட அந்த மேலே இருக்கும்ல அந்த மாதிரி டாப்பில் வந்து அழகாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சாலட்க்கு எப்படி ஹோட்டல்லாம் சாலட் பண்ணுறாங்கல்ல அவங்க எப்படி நறுக்குறாங்கங்கிறதையும் நம்ம பார்க்கலாம்.